உங்கள் பேர் அடிப்படுது. 2026 மயிலாப்பூரில் எஸ்வி சார் நிற்பார், பிராமணர்களுக்கு ஒரு இடம் ஒதுக்கணும், அதில் எஸ்வி சாருக்கு வந்துடுவார், இல்லைனா ராமசுப்ரமணியம் வந்துடுவார் அப்படின்லாம் ஃபேஸ்புக்கில் ஓடிட்டு இருக்கு. கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் என்ன சொல்கிறேன், சட்டமன்றம் என்பது என்னன்னா சமுதாயத்தை பிரதிபலிக்கக்கூடியவர்கள் அங்கே இருக்கணும் இல்லையா? எல்லா ஜாதிக்கு உண்டான ரெப்ரசன்டேஷனும் அங்கே இருக்கணும் இல்லையா? ஒரு ஜாதி மாத்திரம் அதுக்குள்ளே வரவே கூடாதுங்கிறது அது எந்த விதமான சமூக நீதி? நீ யோசிச்சு பாருங்கள். அதாவது 100 வருஷம் முன்னாடி ஏதாவது ஒன்று நடந்திருக்கலாம். என்னுடைய தாத்தாவுடைய 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 தாத்தா உங்கள் தாத்தாவுடைய 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 தாத்தாக்கு ஒரு அநீதி அழிச்சிருந்தா சட்டம் என்ன எப்படி தண்டிக்க முடியும்? இது ஒரு நான் கேட்குற கேள்வி. இன்றைக்கி பிராமணர்களில் தமிழ்நாட்டில் சுமார் 5 லட்சம் பேருக்கு பட்டன் ஃபோன் கூட வச்சுக்க வசதி இல்லாத ஏழை பிராமணர்களாக இருக்காங்க. ஓட்டுன்னு அம்மா தாய்மார்களே ஓட்டு போடுங்கன்னு நம்ம சொல்கிறோம். அதில் யார் இருக்கான்? குடிகாரன் இருக்கான், குப்பை பொறுக்கிறவன் இருக்கான், அப்புறம் கேடிகள் இருக்காங்க, ரவுடிகள் இருக்காங்க. எல்லோரும் ஓட்டு வேணும்னா ஏன் இந்த பிராமணன் ஓட்டையும் வாங்கிட்டு போங்களேன், என்ன இருக்குது? யாருக்குமே ஓட்டு நமக்கு 70 வருஷத்தில் எந்த சலுகையும் கிடைக்கல, நம்ம எதுக்கு ஓட்டு போடணுன்னு இருக்கிறவங்கள எல்லோருக்குமான முதல்வர்னு சொல்கிற என்னுடைய அருமை நண்பர் மாண்புமிகு தமிழக முதல்வர் ஸ்டாலின் கவனத்தில் கொள்வாருங்கிறது எனக்கு. நான் முதல்ல கேட்டது என்னன்னு சொன்னால், கர்நாடகா, கேரளா, ஆந்திரா இங்கெல்லாம் நலவாரியம், அந்த நலவாரியம்னு இருக்குது. அந்த மாதிரி ஒரு நலவாரியம் ஆரம்பிங்க. அந்த நலவாரியத்துலேயே உடனே டிவிஎஸ் பையன், எஸ்வி சேகர் பையனுக்கு போய் உதவி செய்ய போகிறாங்க இல்லை. யார் சமூகத்தில் சமுதாயத்தில் மிக நலிந்தவர்களோ அவங்களுக்கு உண்டான உதவியை செய்ய போகிறாங்க. அதை செய்யும் பொழுது அடாடா நமக்கும் இந்த அரசு இவ்வளோ செய்யுது அப்படின்னு சொல்லி உண்டான இன்றைக்கி பிராமணர்கள் சில பேர் கண்மூடித்தனமாக திமுகவை எதிர்க்கிறத நான் எதிர்க்கிறேன். எங்கேயாவது இப்போ அரசு பிங்க் நிற பஸ்ஸு விட்டுருக்காங்க, பெண்களுக்கு இலவச பஸ். இதில் பிராமண பெண்கள் போகக்கூடாதுங்க சொல்லியிருக்காங்களா? ரேஷன் கார்டு கொடுத்துருக்காங்க, இது பிராமணர்களுக்கு கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்களா?